ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு 14 ஹோம்மேட் பேட்டர்ன் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு A4 ஷீட்டை பாதியாக கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நான் பாதி பேப்பரில் தான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு வேணால் முழு பேப்பரில் கூட செஞ்சுக்கலாம். நான் அந்த பாதி பேப்பரில் க்ரையான்ஸ் தான் எடுத்திருக்கேன், வேக்ஸ் க்ரையான்ஸ் தான். அது வந்துட்டு ப்ளூ கலரும் டார்க் ப்ளூ கலர் ரெண்டையும் எடுத்து நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி வந்துட்டு பூ வந்துட்டு அங்கங்கே வரைஞ்சிக்கிறேன். பெரிய பூ சின்ன பூ இது மாதிரி தான் வரைஞ்சிக்கிறேன். இப்படி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டைல் பேட்டர்ன் பேப்பர் வந்துட்டு ரெடி ஆயிடும். அடுத்ததுக்கு வந்துட்டு நான் இது மாதிரி வாட்டர் கலர் எடுத்துகிட்டு அதில் வயலட் கலர் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் லைட் கலராக எடுத்துகிட்டு இது மாதிரி அந்த பேப்பர் ஃபுல்லாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். வீடியோவில் பார்க்கறதுக்கு வந்துட்டு அந்த கலர் தெரில, பட் இருந்தாலும் அது ரொம்ப லைட்டாக தான் வந்துட்டு நான் அடிச்சிருக்கேன். இது மாதிரி லைட்டாக வந்துட்டு ஒரு பேஸ் கோட் வந்துட்டு நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். இந்த பேப்பரில் ஃபுல்லாக வந்துட்டு கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் இது மாதிரி ப்ரஷ்ஷில் அதை விட கொஞ்சம் டார்க்காக எடுத்துக்கிறேன். அதே வயலட் கலர் தான், பட் கொஞ்சம் டார்க்காக எடுத்து இது மாதிரி வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். புள்ளி புள்ளியாக வச்சு அது ஒரு பழம் மாதிரி இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இது மாதிரி அங்கங்கே வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா அது ஈரமாக இருந்தப்போ பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் கலர் எல்லாம். அதனால தான் காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு இந்த பேட்டர்ன் பேப்பர் ஏற்கனவே வந்துட்டு ஃபாதர்ஸ் டே எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் பேப்பர் தான் வந்துட்டு இது. அதுக்கு மேலே வந்துட்டு இது மாதிரி க்ரீன் கலரில் ஒரு லீவ்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெம் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். நம்ம இது மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட செகண்ட் ஸ்டைல் பேட்டர்ன் பேப்பரும் ரெடி ஆயிரும். அடுத்து வந்துட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து நம்ம முன்னாடி வயலட் கலர் அடித்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு நான் பிங்க் கலர் வந்துட்டு அடிச்சுக்கிறேன். பேப்பர் ஃபுல்லாக வந்துட்டு நான் அந்த பிங்க் கலர் வந்துட்டு அடிச்சுக்கிறேன். லைட் ஷேட் தான் நான் வந்துட்டு அடிச்சிருக்கேன். பிங்க் கலரில் கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டு எடுத்து அடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஷேட் கிடச்சிரும். ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் இது மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ளாட் சின்ன ப்ரஷ் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த பிங்க் கலர் கொஞ்சம் டார்க்காக எடுத்து இது மாதிரி பிரிக் டிசைன் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் செங்கல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நான் இது மாதிரி வந்துட்டு வரைஞ்சி வந்துட்டு எடுத்துக்கிறேன். நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த ஸ்டைல் பேட்டர்ன் பேப்பரும் ரெடி ஆயிரும். அடுத்து வந்துட்டு நான் அடுத்ததுக்கு இது மாதிரி வயலட் கலரில் எடுத்து இது மாதிரி பூ வந்துட்டு ஃப்ரீ ஸ்டைலில் பூ வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு பூ பக்கத்தாண்டி இன்னொரு முழு பூ வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே சும்மா இது மாதிரி ரெண்டெண்ணா வரைஞ்சிட்டு கீழே வந்துட்டு இன்னொரு பூ வரைஞ்சிட்டு மேலே இது மாதிரி 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரியே கீழேயும் வரைஞ்சிட்டு அடுத்து கீழேயெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா, அங்கே வந்துட்டு 2 பூ ஒரு 3 பூ இது மாதிரி வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். மேலேயும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு பூ வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாகவே வந்துட்டு அந்த பூ வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சம் டார்க்காக வயலட் கலர் எடுத்து நடுவில் இது மாதிரி புள்ளி புள்ளியாக வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் நான் சின்ன ப்ரஷ் எடுத்திருக்கேன். அவுட்லைன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, 0 சைஸ் ப்ரஷ், அதில் வந்துட்டு க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இது மாதிரி இந்த பூ கலர் ஸ்டெம்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸ்டெம்ஸ் வரைஞ்சிட்டு அந்த 2 பெட்டல்ஸ் 3 பெட்டல்ஸ் எல்லாம் வரைஞ்சிருந்து இல்லையா, அதையெல்லாம் பட்ஸ் மாதிரி காட்டுறக்கு அதுக்கு கீழே சும்மா க்ரீன் கலர் டாட் மாதிரி வச்சு அதையும் வந்துட்டு நான் பூவோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு எல்லா பூவையும் இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு சும்மா போரிங்காக இருந்ததுனால நான் அதில் லீவ்ஸையும் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். எல்லா இடத்துலையும் வந்துட்டு லீவ்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் கூட நான் இது மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த பேட்டர்ன் பேப்பரும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இது மாதிரி இன்னொரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் எல்லோ கலரில் இது மாதிரி டாட்டாக ரவுண்டாக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நான் வந்துட்டு பிளாக் கலர் ஜெல் பென் எடுத்து இது மாதிரி பூ மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் அந்த பெட்டல்ஸ் வந்துட்டு ஈவனாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருந்தால் கூட அது அழகாக தான் இருக்கும். இது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட அடுத்த பேட்டர்ன் பேப்பர் ரெடி. அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் எடுத்து அதில் க்ரீன் கலர் இருக்கும் இல்லையா, க்ரீன் கலரில் கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டு அக்ரிலிக் கலர் தான் அது தண்ணி விட்டு நான் இது மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு அந்த பேப்பரை ஃபுல்லாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இதையும் வந்துட்டு ஏற்கனவே எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பேட்டர்ன் வந்துட்டு அழகாக தான் இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் வச்சு எடுக்கிறனாட்டி அதோட டெக்ஸ்சர் வந்துட்டு அப்படியே அந்த பேப்பரில் வந்துட்டு அப்படி இதாகிடும், அப்ளை ஆகிறனாட்டி அதுவும் நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியும். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட அடுத்த பேட்டர்ன் பேப்பர் ரெடி. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பாக்கி இருந்து இல்லையா, அந்த ஸ்பாஞ்சை எடுத்து நான் இன்னொரு பேப்பரில் இது மாதிரி அங்கங்கே ரவுண்டாக வந்துட்டு வச்சுக்கிறேன். ஃபுல்லாக வைக்கல, அங்கங்கே ரவுண்டாக மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். அப்படியே வச்சு எடுத்தோம்னா இது மாதிரி கிடச்சிரும்.
எடுத்துகிட்டு இதை காய வச்சுருங்க. அது காயிற கேப்பில் இன்னொரு பேப்பர் எடுத்து நான் இந்த லைட்டாக இருந்தது இல்லையா, அதை ஃபுல்லாக வந்துட்டு நான் இது மாதிரி கொடுத்துக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சது டார்க் கலர், இது சும்மா வந்துட்டு லைட் கலராக இருக்கட்டும், எதுக்கு நம்ம அந்த பெயிண்ட்டை வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக வந்துட்டு நான் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் காய வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அந்த ரவுண்டுக்கு வந்துட்டு இது மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். பிளாக் கலரில் கொடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் பேப்பர் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஃபுல்லாக எல்லா ரவுண்டுக்கும் நான் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் பேப்பரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததுக்கு வந்துட்டு நான் க்ரீன் கலர் எல்லோ கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் பேப்பரில் இது மாதிரி கர்வ் ஷேப்பில் வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். பேப்பர் ஃபுல்லாக வந்துட்டு இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் இது மாதிரி கூட விட்டுறலாம். ஆனால் வந்துட்டு நான் உள்ள இது மாதிரி மூணு குச்சி மாதிரி வரைஞ்சி அதில் வந்துட்டு இது மாதிரி ரவுண்டாக வரைஞ்சி அது ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அது ஒரு பேட்டர்ன் பேப்பர் ஆயிடுச்சு. அடுத்து வந்துட்டு ப்ளூ கலர் பேப்பரில் இது மாதிரி ஸ்பைரலாக வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். இது மாதிரி ஒயிட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் தான், அது நான் 0 சைஸ் ப்ரஷ் வச்சு நான் இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். உங்ககிட்ட ஒயிட் கலர் பென் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் பேப்பரும் ரெடி. அதுக்கப்புறம் நான் அதே ப்ளூ கலர் பேப்பரில் ஒயிட் கலரில் இது மாதிரி வந்துட்டு பூ வரைஞ்சிக்கிறேன். இது மாதிரி அங்கங்கே பூ வரைஞ்சிக்கும். இது மாதிரி வந்துட்டு ஒயிட் கலரில் அங்கங்கே வந்துட்டு நான் பூ வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ப்ரஷோட பேக் சைடில் இது மாதிரி ஒயிட் கலர் தொட்டு இது மாதிரி டாட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த டிசைன் பேட்டர்ன் பேப்பரும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது மாதிரி என்னோடய பேலட்டில் காஃபி இருக்கும் இல்லையா, அந்த காஃபி வந்துட்டு கெட்டியாச்சு காஃபி பவுடர், அதை வந்துட்டு பிச்சு போட்டு அதில் தண்ணி வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சிங்க அப்படின்னா அது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் இது மாதிரி ஒரு பேப்பரில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லையா, கெட்டியானதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்பில்லர் எடுத்து நான் அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ட்ராப்பாக விட்டுட்டு ஸ்பாஞ்ச் எடுத்து நம்ம அது மேலே கொஞ்சமாக வந்துட்டு வச்சு எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் பேப்பர் வந்துட்டு ரெடி ஆயிரும். எதுக்கு அப்படின்னா வின்டேஜ் ஸ்டைலில் வந்துட்டு நம்ம நிறைய செய்வோம் இல்லையா, கொஞ்சம் பழசான ஸ்டைலில் தெரியணும் அப்படின்றதுக்காக, அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பேட்டர்ன் பேப்பர் வந்துட்டு யூஸ் ஆகும். அடுத்து வந்துட்டு அதே காஃபியில் வச்சு தான் இன்னொரு பேட்டர்ன் பேப்பர் பண்ண போகிறேன். அதுக்கு அந்த காஃபி இது மாதிரி ஸ்பாஞ்சில் வச்சு கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா அடுத்த பேட்டர்ன் பேப்பரும் ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து நான் எல்லோ கலர் ஷீட்டில் இது மாதிரி ஒயிட் கலரில் இது மாதிரி பூ தான் வரைஞ்சிக்கிறேன். நம்ம முன்னாடி ஒரு ஒயிட் கலரில் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம பெயிண்டில் பண்ணுறோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியுதா இல்லையான்னு தெரில. எப்படி வரையணும் அப்படின்னா இந்த டெய்ஸி ஃப்ளார்ஸ்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. ப்ரஷில் வச்சு சும்மா அப்படி எல்லா சைடும் இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூ கிடச்சிரும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதுமா அப்படியே வந்துட்டு நான் அந்த பேஜை ஃபில் பண்ணுற மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். நான் இது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் பிளாக் கலர் ஜெல் பென் எடுத்து அந்த பூவுக்கு வந்துட்டு நான் அவுட்லைன் கொடுத்துட்டு நடுவில் வந்துட்டு டாட்டாக கொடுத்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி வந்துட்டு எல்லா பூக்கும் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் பேட்டர்ன் பேப்பரும் ரெடி ஆகிடும். இந்த பேட்டர்ன் பேப்பர் வச்சுட்டு வந்துட்டு எனக்கு நிறைய ஐடியா இருக்குது. கிஃப்ட் ஐடியாஸ் எல்லாம் இதில் நிறைய பண்ணலாம். ஸ்க்ராப் புக்கிங், கார்ட் மேக்கிங், எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு நிறைய ஐடியா வச்சுருக்கேன். நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and we love to create crafts and stay home, stay safe and stay positive.